நீங்க யார்கிட்டயாவது அவங்க ஒருத்தவங்க தப்பா சொல்லும் போது இல்ல இதுதான் உண்மை ஃபேக்ட்னு சொல்லி அவங்க தப்ப திருத்த பாத்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க உங்க உண்மையை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அவங்க நம்பிக்கையில இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்களா? அப்படி அவங்க நீங்க சொன்ன உண்மைக்கு எதிராக இன்னும் ஆழமா அவங்க பழைய நம்பிக்கையை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா இதுதான் பேக் ஃபயர் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். ஏன்ற பையன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு, அதனால நான் ஒரு லீடர் ஆயிட்டேனா நான் என் ஃபாலோவர்ஸை நல்லா பாத்துப்பேன், மத்தவங்களை யாரையும் மதிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், என்ன சுத்தி இருக்கிறவங்கள பயத்தை கொடுத்து ரூல் பண்ணுவேன், நான் தான் லீடர், அதனால நான் தப்பு செய்ய மாட்டேன், அதை மீறி என்னோட டிசிஷனை மாத்தணும்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். இவன் இப்படி சொன்னதும் அவனோட ஃப்ரெண்ட் பி சொல்றான், டேய் நீ லீடர் ஆகுற சரி, இது எதுவுமே லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதுடா. ஒரு லீடருக்கு அவன் பீப்புள் மேல ரொம்ப அன்பு இருக்கும், அவனோட ஃபாலோவர்ஸ்னு இல்ல அவனுடைய நாட்டுல உள்ள சிட்டிசன் எல்லாரும் வாழணும், சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பான். டேய் நீ ரெண்டாவது சொன்ன பாயிண்ட்ல உன் மேல இருக்கக்கூடிய பயத்துல ஒருத்தவங்க ஒபே பண்ணாங்கன்னா அதுல லாயாலிட்டி இருக்காதுடா. நீ சொன்ன மூணாவது பாயிண்ட்ல ஒரு லீடர் எப்படி இருப்பான் தெரியுமா? உண்மையான தலைவன் எல்லாரோட வாய்ஸையும் கேட்டு புரிஞ்சுப்பான், அவன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்களோட ஒப்பீனியனையும் கன்சிடர் பண்ணுவான். இப்படி பி அவனோட பாயிண்ட சொல்லி முடிச்சதும் அந்த ஏன்ற ஒரு நபர் அவனோட பாயிண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா தான் நம்புறான். ஏன் இப்படி நடக்குது? நம்ம மூளை ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம நம்பிக்கை தான் நம்மளோட அடையாளம் மாதிரி. யாராவது அதை எதிர்க்கும் போது நம்ம மூளைக்கு பயம் வந்துடுது. உடனே நம்ம மூளை அந்த புது உண்மையை ஒதுக்கிட்டு பழைய நம்பிக்கை இன்னும் அதிகமா பிடிச்சுக்குது. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை மாதிரி தான். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, வேர்ல்ட் வியூ பேக் ஃபயர் எஃபர்ட். ஏன்னா ஒரு புது விஷயம் நம்ம உலக பார்வையை ஆட்டும் போது இந்த பேக் ஃபயர் நடக்குது.